75 days ஹாட் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 15. நேற்று ஃபுல்லாக நம்மளால் ஆட்டோ ஓட்டி நம்மள ஒரு 3.5 மணி நேரம் தான் தூங்க விட்டாரு. ஏஞ்ச உடனே எல்லாரும் போயிட்டு பதனி குடிக்கலாம்னாங்க. நானும் டப்பு டிப்புன்னு கிளம்பி பதனி குடிக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே போகிற இடமே ஒரு மாதிரி செம்ம அழகா இருந்தது. பதனியை குடிக்கிறதுக்கு முன்னாடி பல் விளக்க சொன்னாங்க. நான் வேற பிரஷ் பேக்லேயே விட்டு வந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் பல் விளக்காம சாப்பிட்றதெல்லாம் கேஷுவல் சொன்னேன். ஆனால் அவங்க எவனும் ஒத்துக்கல. அதனால ஒரு வேப்பங்குச்சி எடுத்து பல் விளக்கி முடிச்சிட்டேன். பதனி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன். எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுவும் இல்லாமல் அது நல்லாவும் இல்லை. அவனை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வாங்கடா பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்கு போய் குளிச்சிடலான்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் குளிச்சு பல வருஷம் ஆச்சு. அதனால ஆசையாக போயிட்டு ஒரு சம்மர் சால்ட் அடிச்சேன். நான் அடிச்சதே ஒரு ஏடாகுடமான டைவ். என்ன பார்த்துட்டு இவனுங்களாம் மோட்டிவேஷன் ஆகி இவனுங்க அதோட ஏடாகுடமான டைவ் வச்சிருந்தானுங்க. ஒரு 1.5 மணி நேரம் செம ஜாலியாக போச்சு. குளிச்சு முடிச்சதில் செம பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நண்பர் வீட்டுக்கு போனோம். அருமையா உப்புமா செஞ்சு வச்சிருந்தாங்க. உப்புமால என்ன அருமைன்னு கேட்காதீங்க, உண்மையாவே உப்புமா நல்லா இருந்துச்சு. அவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இன்டர்நேஷனல் கேமான லாக்கு தான் விளையாடி இருந்தோம். சரியான ஜாலியா இருந்துச்சு. விளையாடின்னு இருக்கும்போது தண்ணி தாக எடுக்குதுன்னு அவனுக்கிட்ட தண்ணி கேட்டேன். இப்ப சென்னையில இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? போயிட்டு தண்ணி எடுத்து வந்து குடிப்பீங்க. இவனுங்க என்ன பண்ணானுங்க, யோ உனக்கு தண்ணி தானே வேணும், அதெல்லாம் ஒரு மேட்ரான்ட்டு மஜாவா மரத்துல ஏறி ஒரு இளநீ பறிச்சு போட்டானுங்க. 2 இளநீ அருமையா குடிச்சேன். இதுவே சென்னையில வாங்கி குடிச்சுதா மினிமம் ஒரு 180 ரூபாவது இருக்கும் இது. ஆனா எங்க ஓசில ஒரு 2 இளநியை குடிச்சிட்டு அதுல இருக்க இதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பாய்ஸ்லாம் லைட்டா டொயின் ஆயிட்டானுங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி ஆகாது. அதனால ஒரு லோக்கல் கையை கூப்பிட்டு ஏரியா ஒரு வாட்டி சுத்தி பார்ப்போன்ட்டு ஒரு தம்மோடு சைக்கிள் எடுத்துன்னு ஏரியாவை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். போற இடம்லாம் ஒரு மாதிரி செம்ம அழகா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் எதுக்கு இது மாதிரி பைத்திய மாதிரி சிரிச்சிட்டே போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா சும்மா சைக்கிள் தான் ஓட்டு போறேன். ஆனா எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. மறுபடியும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. போற இடத்துல ஒரு ஸ்டாப்பை போட்டு ஒரு டபுள் ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துல தான் கவனிச்சேன் ஒரு நெய்ப்பழம் மரம் இருந்துச்சு. அதுல இருந்து பழத்தை பிரிச்சு சாப்பிட்டு இருந்தேன். அப்பதான் என்னோட ஸ்கூல் டைம்ல நான் இந்த பழத்தை பிரிச்சு சாப்பிட்ட மூமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நிறைய சந்தோஷமான நினைவுகளாவே இருக்கு என் மனசு ஃபுல்லா. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு புளிய மரம் இருந்துச்சு. அங்க அருமையா கல் வேற போட்டுருந்தாங்க. நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. அங்க கொஞ்ச நேரம் அட்டியை போட்டு கோலி எடுத்துன்னு வந்துட்டானுங்க பசங்க கையில. அங்க கொஞ்ச நேரம் கோலியை விளையாட்டு அண்ணன் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பகுதி 2 நைட் போஸ்ட் பண்றேன் உங்களுக்கு.